ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் விளாக். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான மட்டன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறது பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலாங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் நான் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய், கல்பாசி, ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாமே தாளித்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரும்போதே 2 பச்சை மிளகாய் அது சேர்த்து அதுவும் நல்லா வதக்கி விடணும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசம் போனதும் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதங்கினதும் நான் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டதும் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் புளிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்தோடனே அதோடைய ஃப்ளேவரும் நல்லா வித்தியாசமாக இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடனே நீங்கள் போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா தயிர் திரிஞ்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த உடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கணும். இப்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்ச மட்டன் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்காங்க. தண்ணியோடு நான் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 5-6 விசில் எடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்து அந்த மசாலா இது எல்லாமே ஈவனாக வதக்கி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு நம்ம வேக விடணும். தண்ணி நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இது கொதிக்கிற கேப்பில் நான் ஒரு 1/4 முடி அளவுக்கு தேங்காய் பத்தை எடுத்திருக்கேன். 4 முந்திரி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கணும். இப்போ குழம்பு நல்லா பார்த்திங்கன்னா கொதிச்சு வந்துச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்தது ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு நம்ம இறக்கிட்டோன்னா மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, பூரி, சுட சுட சாதத்தை கூட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.